சந்துரு சார் ஒரு பிரைவேட் கம்பெனில கிளர்க்கா இருக்காரு. ஆனா அவர் பண்ணாத சைடு பிசினஸே கிடையாது. எல்லாத்துலயும் கால் வச்சுட்டாரு. நீங்க எந்த பிசினஸ் பத்தி கேட்டாலும் டாப் டு பாட்டம் வரைக்கும் சொல்லுவாரு. எந்த பிசினஸ்ல கால் வச்சா சறுக்கும், எதுல போனா ஒழுக்கும், டாப்ல போகணும்னா என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாருன்னா பாருங்களேன். இப்போ நீங்க கையில 100 ரூபாய் தான் வச்சிருக்கீங்க. ஆனா பிசினஸ் பண்ணணும்னு சொன்னா அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. அது கூட இல்லைனாலும் அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. மொத்தத்துல இவர் ஒரு பிசினஸ் ஐடியா குடோன் அப்படி கூட சொல்லலாம். இவருக்குள்ள புகுந்து எல்லா டைப்லயும் எவ்வளவு ஐடியா வேணாலும் நாம எடுத்துக்கலாம். மாட்டனாண்டா. ஆனா ஒண்ணு, வர்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஜஸ்ட் லைக் தட்னு பிசினஸ் பண்ண வந்தா சாருக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்கள கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டாரு. அட போதும் மணி சார், பழச பேசி என்ன ஆக போகுது? நடந்ததே பேசிட்டு இருந்தா நடக்க போறதை விட்டுருவோம். புதுசா என்ன பண்ண போறோங்கிறத பத்தி தான் எப்பவுமே பேசணும். பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடியே தான் போவோம். எப்பவுமே நம்ம பார்வையும் பேச்சும் முன்னோக்கியே தான் இருக்கணும். அப்பதான் புது புது ஐடியா கிடைக்கும், வளர்ச்சி அடைவோம். கேட்டிங்களா? இதுதான் சந்துரு சார். எப்பவுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இருப்பார். ஆமா, அதனாலதான் அவரோட எல்லா பிசினஸ் பிளானுமே சக்சஸ் ஆயிருக்கு. சார் ஒரு நிமிஷம் சார். கேரியான். சொல்லுங்க சார். இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சுக்கங்க. சக்சஸ் ஆயிருந்தா இன்னும் ஏன் இவர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு? வணக்கம் சார். ஆமா சார். அப்படியே பண்ணிருங்க. சரிங்க சார். சார் ஆமா, ஏன் ஒரே டேபிளே ரொம்ப நேரமா தொடச்சிக்கிட்டு இருக்க? பல வருஷமா இதே டேபிள்ல உட்காந்து அதே பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னைக்காவது உங்களை கேட்டுக்கனா? போகும்போது அவர் உனக்கு 10 ரூபாய் கொடுக்க சொல்றேன். தேங்க்ஸ் சார். இது யார் சார்? புதுக்கடாவா? போகும்போது உனக்கு 20 ரூபாய் கொடுக்க சொல்றேன். தேங்க்யூ சார். நான் வச்சிடறேன் சார். சார் சர்வர் என்ன கேட்டான் சார்? அது புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கணும் ஐடியா கேட்டான். 2-3 டிப்ஸ் கொடுத்தேன். அதுல ஹாப்பி ஆகி உணர்ச்சி வசப்பட்டு சத்தமா தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். சந்துரு சார்னா சும்மாவா? சர்வருக்கும் ஐடியா கொடுப்பாரு, ஹோட்டல் ஓனருக்கும் ஐடியா கொடுப்பாரு. இவர் அவ்வளவு பெரிய ஆளு. சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். நான் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், ஃபாரின் கரன்சி சேஞ்சிங், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்ரூவல், கொலாட்ரல் லோன் அரேஞ்சிங், இப்படி பல மேட்டர்ல இறங்கி கரை கண்டிருக்கேன். அதுலெல்லாம் மூச்சடக்கி முங்கி எழுந்திரிச்சது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எல்லாமே டோட்டலி சீட்டிங். இப்பெல்லாம் காசு எதுலையாவது போடணும்னா மண்ணில் தான் போடணும். மண்ணுனா எது? நிலம், பூமி மாதா. நம்மளை ஏமாத்தவே ஏமாத்தாது. மண்ணில் போடுற காசெல்லாம் அவ்வளவும் பொண்ணாகும். ரியல் எஸ்டேட்ல 100% நம்பிக்கை, 200% ப்ராஃபிட். இப்போ இந்த மாதிரி லாபம் தரக்கூடிய பிசினஸ் கிடையவே கிடையாது. பாத்தீங்கல்ல, நான் லாஸ்ட் 6 மந்த்தா வேற எந்த பிசினஸும் செய்யறது கிடையாது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒன்லி ரியல் எஸ்டேட் மட்டும்தான். பெரிய அம்பானி வரு பண்ண பிசினஸ்லாம் விட்டுட்டாரு. பண்ணதெல்லாம் மொக்க பிசினஸ். லாஸ்ட் மந்த் 70Cக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்தது. லாஸ்ட் வீக் தான் பேசி முடிச்சோம். நெக்ஸ்ட் வீக் உள்ள ஃபைனல் ஆயிடும். அது முடிஞ்சிடுச்சுன்னா கமிஷன் மட்டுமே எப்படியும் 1Cக்கு மேல வரும். மணிக்கு ஒரு 30% கொடுத்துட்டு 70% நான் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வீக் நாங்க லட்சாதிபதி. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த டாக்குமெண்ட்டை பாருங்க. சார், இதெல்லாம் வெறும் ஜெராக்ஸ் பேப்பர்ல. அவ்வளவு பணம், 100 crores ப்ராப்பர்ட்டி. அது வித்து கொடுத்தா 2% கமிஷன் வச்சா கூட 2 கோடி கிடைக்கும். இப்பவே என்கிட்ட பார்ட்டி இருக்கு, உங்ககிட்ட பார்ட்டி இருக்குன்னு என்ன சுத்தி சுத்தி மொக்கிறாங்க. பட் எனக்கு நம்பிக்கையான பார்ட்டியா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். உங்ககிட்ட நல்ல பிளாக் மணி பார்ட்டி இருந்தா சொல்லுங்க, டீல முடிச்சிருவோம். 2 Cல எனக்கு 1 C,
மணிக்கு ஒரு 35 எல், மீதி 65 எல் நீங்க எடுத்துங்க. இந்த டீல் கரெக்டா முடிஞ்சா நெக்ஸ்ட் மந்த் நம்ம கோடீஸ்வரங்க தான். என்ன சார், எனக்கு தெரிஞ்ச நல்ல பார்ட்டி இருக்காங்க சார். அவங்க கிட்ட பேசிட்டு உடனே உங்க லைனுக்கு வர்றேன். இந்த டீலை முடிக்கிறோம், உடனே கோடீஸ்வரன் ஆகணும். ஓகே ஓகே சார். சிக்கிட்டாண்டா சேகர். இனிமே அந்த ஆண்டவனால கூட உன்னை காப்பாற்ற முடியாதுடா.